பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மக்கதோனியா சபையின் விசுவாசத்தையும் தாராள மனதையும் இந்த கொரிந்து சபைக்கு முன்மாதிரியாக அவர் காட்டுகிறார். அவர்கள் வறுமையில் இருந்தாலும் தேவனுடைய கிருபையால் மகிழ்ச்சியுடன் கொடுத்தார்கள் என்பதை இதில் பார்க்க முடிகிறது. பாருங்க, இங்கு கிருபை என்பது இரட்சிப்பை மட்டுமல்ல, தேவனுக்காக மகிழ்ச்சியுடன் கொடுக்கிற மனதை குறிக்கிறது. உண்மையான அந்த கொடை கொடுக்கிற சுபாவம் மனித முயற்சியால் அல்ல, தேவனுடைய கிருபையால் வருகிறது. ஆமென். தேவன் இருதயத்தை தொடும்போது கொடுப்பது ஒரு சுமையாக அல்ல, அது ஒரு சந்தோஷமாக முழு மனதோடு கொடுக்கிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வர முடிகிறது. தேவன் சந்தோஷமாய் கொடுக்கிறவனை நேசிக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்க முடிகிறது. இன்னும் பாருங்க, அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே மிகுந்த உபத்திரவம் அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமென். பாருங்கள், இந்த மக்கதோனியர்கள் எப்படி அவங்களுடைய சுபாவனா உபத்திரத்தில் இருந்தார்கள், உபத்திரத்தில் இருந்தார்கள், கடும் வறுமையில் இருந்தார்கள். இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் தாராளமாய் கொடுத்தார்கள். ஆமென். இதில் நம்ம ஆழமாக என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, உண்மையான தாராளம் செல்வத்திலிருந்து வராது, தேவனை நம்பும் அந்த இருதயத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. சூழ்நிலை அல்ல, உள்ளத்தின் விசுவாசமே அந்த கொடுக்கணுங்கிற அந்த நிர்ணயிக்கிற ஒரு இருதயம் வருகிறது. ஆமென். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏழை விதவை 2 சிறிய காசுகளை மட்டுமே கொடுத்தார். அவ்வளோதான், அவங்ககிட்ட இருக்கிறதா தான், அதையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இயேசு மற்ற அனைவரையும் விட அந்த ஏழை விதவை தான் அதிகமாக கொடுத்தார்கள் என்று அவர் இயேசு கிறிஸ்துவே பாராட்டுறார். பாருங்கள், நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம் என்றால், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். தாங்களே முடிந்த அளவுக்கு மட்டுமல்ல, அதற்கும் மேலாக யாரும் கட்டாயப்படுத்தலை, மனப்பூர்வமாக இருதயத்தினாலத்திலிருந்து சந்தோஷமாக கொடுக்குறாங்க. தேவன் அந்த கொடுக்கிறத அளவை அவர் பார்க்கிறதில்லை, இருதயத்தின் அன்பை பார்க்கிறார். அன்புள்ள இருதயம் அந்த தியாகம் செய்வதற்கு தயங்காது. ஆமென். இலவசமாக பெற்றிருக்க இலவசமாக கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே. அப்போ கொடுப்பது என்பது ஒரு கடமை அல்ல, தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடு. கொடுங்கள், அப்போது கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரும். நாம் அந்த நம்ம கொடுத்தா நமக்கு வருங்கிற உணர்வோடு கொடுக்கக்கூடாது, நாம் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், இவங்க ரொம்ப வறுமையில் இருந்தாலும் தாராளமாய் கொடுக்குற அந்த இருதயம் இருந்திருக்கு அவங்களுக்கு. மகிழ்ச்சியோடு மனப்பூர்வமாய் கொடுப்பது தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். தேவன் பணத்தை விட அந்த கொடுக்குற இருதயத்தை மதிக்கிறார். ஆமென். ஒரு காரியம், ஒரு சிறுவனிடம் 2 ரொட்டிகளும் ஒரு பழமும் மட்டுமே இருந்தது. தேவனுடைய ஊழியத்திற்கு அது சிறியதாக தோன்றினாலும் அன்போடு கொடுத்தான். அந்த சிறிய கொடை பலருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. அதுபோல நம்மிடம் இருப்பது சிறிதாக இருந்தாலும் தேவனிடம் அர்ப்பணிக்கும் போது அவர் அதை பெரிதாக பயன்படுத்துவார். ஆமென். தேவனுடைய கிருபையால் நிரம்பியது இருதயம் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியுடன் தாராளமாக கொடுப்பது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மக்கதோனியா சபையில் இருக்க மக்கள் அவங்க கொடிய மிகுந்த
வேதனையிலையும் அந்த கொடிய தரித்திரமாக இருந்தபோதும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இது நாம் கொடுக்கும்போது, நாம் ஊழியத்துக்கென்று கொடுக்கும்போது சரி, சபையில் கொடுத்தாலும் சரி, இல்லை வறுமையில் வாடுகிற ஏழை மக்களுக்கு கொடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. நாம் கொடுப்போம், எதை எதிர்பார்க்காமல் கொடுப்போம், சந்தோஷமாக கொடுப்போம், உற்சாகத்தோடு கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் எந்த பலனை எதிர்பார்க்காமல் கொடுக்கிறவர்களாக இருப்போமா? அது பணத்தை மட்டுமல்ல, நாம் சரீர உழைப்பை கொடுக்கலாம், நாம் மற்றவர்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு உதவி, உடல் ரீதியான உதவி ஏதாவது வேணுமென்றால், அவங்களுக்கு உடல் முடியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து அப்படி பண்ணலாம். எந்த விதத்திலேயோ நாம் கொடுக்க வேண்டும். நாம் எந்த அளவினாலே அளக்கிறோமோ அந்த அளவினாலே ஆண்டவர் நம்மளை அளப்பார். ஆமேன். நம் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். நாம் உற்சாகமாக கொடுக்க நம்மளை நாமே அர்ப்பணிக்கலாமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற மாட்டவரே, துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 13ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான குறி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை நீர் எந்த நோக்கத்துக்காக படைத்தீரோ, உருவாக்கினீரோ, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய நாளை காண ஜீவன் தந்திர, வெள்ளம் தந்திர, சுகம் தந்திர. நன்றி அப்பா. ஆண்டவரே, வாசித்த அந்த வேதவசனப்படி இந்த மக்கதோனியா நாட்டு மக்கள், அப்பா, நாட்டு சபையில் உள்ள மக்கள் ஆண்டவருக்கென்று எவ்வளோ உற்சாகமாக அவர்கள் தன்னுடைய கையிருப்பில் இருந்து ரொம்ப வறுமையில் இருக்கும்போதும், கொடிய வேதனையில், கொடிய தரித்திரத்தில் இருக்கும்போதும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்தனமாய் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கும்போது எவ்வளோ ஆண்டவரே நீங்கள் அவங்க இருதயத்தை பார்க்குறீர்கள். அதுபோல் அப்பா, நாங்களும் ஆண்டவரே எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களால் முடிந்த அளவுக்கு உற்சாகமாக அந்த தேவைகளை அப்பா ஸ்தோத்திர கதை அவங்க நீடரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எங்களால் முடிந்த எந்த அளவுக்கு உற்சாகமாக கொடுக்க வேண்டுமோ கொடுப்பதற்கு ஆண்டவரே அப்பா எங்கள் இருதயத்தை நீங்கள் பலப்படுத்துக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எண்ணத்தை எங்களுக்கு தருகிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் அப்படியே அப்பா எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடித்து துரத்தி அப்புறப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க, நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.